வணக்கம். நான் பிரபு. இது வந்து 8வது டியூட்டோரியல். இதில வந்து என்ன பார்க்க போறோம்னா, இந்த ப்ரௌசர்ல இருக்கிற இந்த டிசைன் நாங்க இது ஏற்கனவே செய்த 7வது டியூட்டோரியல் வரையும் இத பார்த்தோம். இத எப்படி இப்ப கூகுள் ஃபோன்ட்ட இதோட எப்படி யூஸ் பண்றதுன்றத பார்க்க போறோம். இல்லாட்டி வேற ஃபோன்டும் யூஸ் பண்ணலாம். இப்போதைக்கு கூகுள் ஃபோன்ட்ட எப்படி யூஸ் பண்றதுன்றத பார்க்க போறோம். ஏன்டா இல்லாட்டி இது டிஃபால்ட் ஃபோன்ட்ட தான் எடுக்கும். அப்ப அதுக்கு வந்து நாங்க என்ன செய்யணும்னா, முதல்ல கூகுள் ஃபோன்ஸ்ன்ட்டு போவோம். போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெப்சைட்டில் கூகுள் ஃபோன்ஸ் இருக்கும். இதில் நாங்கள் எங்களுக்கு தேவையான ஃபோன்ஸை யூஸ் பண்ணலாம். இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை நான் பெருசாக இதில் பார்த்துக்கொள்ளையில் ஏன்னா அது எங்களுக்கு தேவையும் இல்லை. இதில் வந்து நான் எனக்கு தெரிஞ்ச 2 ஃபோன் நான் அதிகமாக யூஸ் பண்ணுறேன். இதில் பொப்பின்னு ஒன்று இருக்குது. இப்போ பொப்பின்ன்ற ஃபோன்ட்டை பார்த்தீங்கன்னா இப்படி வளைஞ்ச மாதிரி இதில் கணக்கு வேரியேஷன் இருக்கும். லைட், ரெகுலர் அப்படின்னு கணக்கு இருக்குது. அப்போ இந்த ஃபோன்ட்டை நான் கெட் ஃபோன்ட்டுக்குள்ளே போடுறேன். அதே மாதிரி இதில் 6 ஃபோன் ஏற்கனவே இருக்குது. அப்போ நான் தேவையில்லாததெல்லாம் ரிமூவ் பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு ஃபோன் வேணுமெண்டா அதையும் யூஸ் பண்ணுறேன். நான் இப்போ ப்ளே ஃபேர்ன்ற ஒன்று யூஸ் பண்ணுறேன்னா அதையும் யூஸ் பண்ணுறேன். கெட் ஃபோன்ட்டுக்குள்ளே போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வேறு ப்ராஜெக்ட்டுகளுக்கு யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி எங்களுக்கு இது தான் தேவை கோடிங். அப்போ கோடிங்கில் இருக்குது இந்த ஃபோன்ட்டை செலக்ட் பண்ணுறேன். கெட் கோட்டுண்டு இதில் 2-3 முறை இருக்குது நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு. நாங்கள் இந்த முறையை யூஸ் பண்ணோம்னு சொன்னால் இதில் இம்போர்ட்டுன்ற ஒரு முறை இருக்கும். அதை தான் யூஸ் பண்ணுவோம். இதில் இந்த முறையை தான் யூஸ் பண்ணுவோம் இம்போர்ட்டுண்டு. அப்போ இதை செலக்ட் பண்ணுறேன். இதை அப்படியே காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு இதை நாங்கள் எங்கள்கிட்ட ஸ்டைலில் போடுவோம். அப்போ ஸ்டைலில் ஆக மேலே வந்து பொடிக்கும் மேலே வந்து ஏற்கனவே பேஸ்ட் பண்ணினான். ஏற்கனவே நாங்கள் ஸ்டைலுக்குள்ள நிற்கிறபடியாக இந்த ஸ்டைல் எங்களுக்கு தேவையில்லை. மேலே இருக்கிற ஸ்டைல் டாக் அதை ரிமூவ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதிலேயே அவையே காட்டியிருப்பினும் எப்படி இதை நாங்கள் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி இப்போ நான் வந்து பொப்பினை தான் எல்லா இடமும் யூஸ் பண்ண போகிறேன். டைட்டில்களுக்கு மட்டும் வேணுமெண்டா மெட்ட ஃபோன்ட்டை யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் பொப்பினை யூஸ் பண்ணுறதுக்கு என்ன சொன்னால் இதை காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இப்படி ஒரு அடையாளம் போட்டிங்கன்னா இப்போ ஸ்டார் அடையாளம் போட்டிங்கன்னா இந்த ஃபோன் இந்த இதில் கொடுக்குற எல்லாத்துக்குமே இந்த ஃபோன் செட் ஆகும். ஃபோன் வெயிட் வந்து 100 தேவையில்லை. ஃபோன் ஸ்டைல் வந்து நார்மலாக தேவையில்லை. நான் நார்மலாக தான் எப்படியுமே இருக்குது பேசிக்காக. நான் இப்போ சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ எங்கண்ட இதுக்கு போனோம்னு சொன்னாங்க இந்த ஃபைலுக்கு போனீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா முதல் இருந்த ஃபோன்ட்டுக்கும் பேசிக் ஃபோன் இருந்தது. இப்போ கொஞ்சம் ஸ்டைலாக மாறி இருக்கும். இப்படி தான் கூகுள் ஃபோன் யூஸ் பண்ணுறது. இப்போ இதில் எப்படி 2வது ஃபோன்ட்டை யூஸ் பண்ணுறது பார்ப்போம். 2வதாக நாங்கள் கொடுத்த ப்ளே ஃபேரை இந்த H1க்கு மட்டும் கொடுக்க போகிறோம். அதை அப்படி சிறண்டு பார்ப்போம். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பொப்பின் இருக்குது, இங்கே இருக்குது ப்ளே ஃபேர். அப்போ இதை நான் அப்படி காப்பி பண்ணுறேன். ஃபுல்லாக தேவையில்லை. நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு இது நாங்கள் H1 ஒரு இடத்துல போட்டுனாங்க இங்கேண்டா எபோட்டுக்குள்ளே. நாங்கள் எல்லா இடம் பாரு H1க்கும் நாங்கள் அதை தான் பாவிக்க போகிறோம்னா டேரெக்டாக இங்கேயே H1 போட்டுட்டு அந்த இதை கால் பண்ணுறேன். கால் பண்ணிவிட்டு நாங்கள் விட்ட இடங்கள் அதாவது ஏற்கனவே ஒரு CSSக்குள்ளே ஒரு ஸ்டைலுக்குள்ளே இன்னும் போட்டுனாங்க. அப்போ அதில் அழிச்சுக்கொள்கிறேன். அழிச்சிட்டு எங்களுக்கு இதில் எதுக்குமே தேவையில்லை. இப்படி கொடுக்குறேன். இப்போ வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இப்படி அந்த ஃபோன் மாறி இருக்கும். இன்றைக்கி எப்படி கூகுள் ஃபோன்ட்டை வந்து யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருக்குறோம். இது வந்து ஒரு ஷார்ட் டியூட்டோரியல் தான். இதில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக பார்க்கணும்னா நாங்கள் எபோட்டஸ் அதில் ஸ்டைல் பண்ணியிருந்தாங்க. அது இன்னும் கொஞ்சம் ஸ்டைல் பண்ணுறது பார்க்கலாம். ஆனால் அது வந்து இந்த வீடியோக்கு சம்மந்தம் இல்லைன்றதால அதை அப்புறம் பார்ப்போம். ஸோ பேசிக் டியூட்டோரியல் இதோட முடியுது. அதுக்கு அடுத்ததாக நாங்கள் இதில் இன்னொன்றும் இருக்குது ஸ்லைடர் யூஸ் பண்ணுறது. அதை வார டியூட்டோரியலில் பார்ப்போம். அதுக்கு பிறகு நாங்கள் ரெஸ்பான்சிவ் டிசைன், அனிமேஷன், கீ ஃப்ரேம் இப்படி வேறு ஃப்ரேம் ஒர்க்ஸ்களோடு இதோட யூஸ் பண்ணுறதுலாம் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு வியாழன் இல்லாட்டி வெள்ளி வீடியோ வரும். அதுக்கிடையில வரும்னா டிசைன் வீடியோவில் அதில் நான் போட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது வேண்டாம் கமெண்ட்டில் கேட்கலாம். இல்லாட்டி என்ன சோஷியல் மீடியாவிலாம் தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.